தெரிவிப்பதோடு என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் வணக்கத்தை தெரிவித்து எனது உரையை தொடங்குகிறேன். ஆங்கிலேயரிடம் 200 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்த நம் பாரத நாடு சுதந்திரம் அடைந்ததாக கற்பனையில் கண்டு மகிழ்ந்த பாரதி ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என பாடினார். உதிரம் பல சிந்தி இதயம் பல மகிழ்ந்த நாள், அந்நிய இருட்டி நரக்க கூட்டு இன்றோடு முடிந்த நாள், வெள்ளையர்களை வெளியேற்றி நம் தேசத்தை மீட்டெடுத்த நாள். ஆம், ஆகஸ்ட் 15 நம் பாரத தேசத்தின் சுதந்திர நாள். இந்த சுதந்திரம் நமக்கு எளிதாக கிடைத்து விட்டதா என்றால் நிச்சயமாக கிடையாது. எண்ணற்ற விடுதலை போராட்ட வீரர்கள் தங்கள் உடல் பொருள் ஆவி என அனைத்தையும் தியாகம் செய்து பெற்றுக் கொடுத்ததுதான் இப்போது நாம் அனுபவிக்கின்ற இந்த சுதந்திரமாகும். இத்தகைய உன்னதமான சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். 6 அறிவு மனிதர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்ற நாம் இப்போது மின்னணு உபகரணங்களான செல்போன், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம் இதுபோல் இன்னும் பலவற்றுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறோம். நாளைய இந்தியாவை உருவாக்க போகும் நாம் இயந்திரங்களுக்கு அடிமையாகலாமா? இன்றைய இளைய சமுதாயமே நாளைய இந்தியாவை வல்லரசாக்கும் என்று டாக்டர் அப்துல் கலாம் போன்ற தலைவர்கள் நம் மீது கொண்ட நம்பிக்கையை காப்பாற்றுவது நமது கடமை அல்லவா? நான் எப்படி வல்லரசாக்குவது என்ற கேள்வி உங்கள் மனதில் தோன்றும். அயல் நாட்டில் தயாரிக்கும் பொருட்களை வாங்குவதை தவிர்த்து நம் நாட்டில் தயாரிக்கும் பொருட்களை வாங்க வேண்டும். இதை மட்டும் செய்தால் போதுமா? இல்லை. நன்றாக படித்துவிட்டு சம்பளம் அதிகம் என்னும் ஒரே காரணத்திற்காக வெளிநாடு சென்று வேலை செய்வதை தவிர்த்து இந்தியாவில் தொழில்துறைகளை தொடங்கி வேலை வாய்ப்பை அதிகப்படுத்த வேண்டும். மழை நீர், கடல் நீர், மரம், மண் வளம் போன்ற இயற்கை வளங்களை வீணாக்காமல் அவற்றை பாதுகாக்க புதிய திட்டங்களை உருவாக்க வேண்டும். நம் நாடு ஒரு விவசாய நாடு. நாம் சுதந்திரம் அடைந்த போது 80% இருந்த உழவு தொழில் இப்போது 15% குறைந்து விட்டது. இப்படியே போய்கொண்டிருந்தால் பசித்தால் சாப்பிட சோறு கிடைக்காது என்பதை நாம் எப்போது உணரப்போகிறோம்? உலக அளவில் அதிக இளைஞர்களை கொண்ட நாடுகளில் நாமும் இடம்பெற்றுள்ளோம். இன்று நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நாளைய இந்தியா என்பதை மனதில் நிறுத்துவோம். வருங்கால இந்தியாவை வல்லரசாக்குவது இன்றைய மாணவர்களாகிய நம் கையில் இருக்கிறது என்பதில் பெருமிதம் கொள்வோம். நல்ல மாணவர்களாக, நல்ல குடிமக்களாக மட்டுமல்லாமல் தலை சிறந்த தலைவர்களாகி நம் நாட்டை உலகளவில் தலை நிமிரச் செய்வோம் என்று உறுதி கொள்வோம். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்ற புரட்சிக்கவியின் வரிகளை மனதில் நிறுத்தி நம் பயணத்தை தொடங்குவோம் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.